ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என் கண்ணால் பார்த்த ஒரு டாபிக். ஓகே, என்னதுன்னா அவங்க ஒரு உமன் சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் அவங்க சொன்ன வார்த்தை அது சரியில்லை, ஆம்பளைங்களை பார்த்தா இழிக்கும் அப்படி இப்படின்னு சொன்னவங்க. அவங்க ரொம்ப அந்த உமன் ரொம்ப சாடுவானவங்க. ஓகே, இப்போ அவங்க டிவோர்ஸ்லாம் பண்ணிட்டாங்க. ஓகே, டிவோர்ஸ்லாம் பண்ணிட்டாங்க. யாரெல்லாம் சொல்ல வேணாம், பட் என் தமன் எப்பயுமே என்கிட்ட சொல்லுவாங்க, ஜூ வரப்போ எனக்கு இது ஜாமான் இறக்கிடு அப்படின்ட்டு. அப்போ நான் போய் இன்னைக்கு காலையிலே போய் அவங்க வீட்டில் போய் தண்ணி 3 இது ஆர்டர் பண்ணாங்க, நான் போய் இறக்கிட்டேன். ஓகே, அப்போ நான் சொன்னேன், அக்கா இந்த வீட்டில் நீங்கள் மட்டும்தான் சேவாக்கு இருக்கிறீங்களா அப்படின்ட்டு. இருங்க வரேன். நான் கட்டையாக இருக்குன்னா அப்போ ஆமாம் சொன்னாங்க. அப்போ எடுத்தோடனே அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க. என்னை நிறைய பேர் நான் சரியில்லை அப்படி இப்படிலாம் சொல்லியிருக்காங்க. நான் டிவோர்ஸும் பண்ணிட்டேன். இப்போ இந்த வீட்டில் 6 ஆம்பளைங்க. ஓகே, எல்லாம் பாஸ்போர்ட்டு இருக்குது, எல்லாம் இருக்குது. ஏன்னா நான் அவ்வளோ பெரிய வீடு சேவாக்கு எடுத்திருக்கேன். எனக்கு கட்டணும் சேவா. அதனால 6 ஆம்பளைக்கு ஒரு ஆளுங்கெல்லாம் சேவாக்கு இருக்கிறாங்க, நான் மட்டும்தான் பொம்பளை. இப்போ நான் சொன்னேன், அக்கா எனக்கு உங்களை நினைக்க பெருமையாக இருக்குக்கா. அதாவது என்னதுன்னா பொம்பளைங்க என்ன சொல்லுவாங்க, முன்பு நான் காலையில் கேட்டிருக்கேன். ஓகே, பல்லு இழிச்சு ஒரு ஆம்பளைக்கிட்ட பேசினா கூட உனக்கு தெரியாது அவன் என்னத்துக்கு இழிக்கிறான்னு. அதையும் தாண்டி இன்னைக்கு நீங்கள் ஒண்டியா ஒரு வீட்டில் 6 ஆம்பளை சேவாக்கு இருந்து அக்கம் பக்கம்லாம் யாராச்சும் உங்களை ஒரு தப்பு கூட பேசல. ஏன் தெரியுமா, அவங்கள பற்றி எல்லாத்துக்கும் தெரியணும்னு தேவையில்லை. சிந்திரி ஜலான்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குக்கான்னா இப்படிதாங்க. யார் உமன் ஓகே ஒரு வீட்டில் இருந்தா அவங்கள கை நீட்டி தப்பு பேசாதீங்க. அவங்கவுங்களுக்குள்ளேயும் அவ்வளோ நேர்மைன்னு ஒன்று இருக்கும். ப்ளீஸ் சார், ரெஸ்பெக்ட் உமன்ல. ஓகே, இது ஒரு சின்ன குட்டி கதை தான். ஓகே, தேங்க்யூ.